முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக மாறிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போதாவது என் வார்த்தைகளை முழுசா நம்பி கேளு. என் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சு என் பேச்சை கேட்க வந்த உனக்காகவே உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். பொறுமையா இருக்கிறவங்க, சகிச்சுக்கிட்டு போறவங்க வாழ்க்கையில ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க. நீ பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்ததுனால இத்தனை நாள் இத்தனை காலம் உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம். ஆனா இப்போது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு முடிவு கட்டும் விதமாக உன்னை உயர்த்துவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே யார் உன்னை உதாசீனம் செஞ்சாலும், யார் உன்னை குற்றம் சொன்னாலும், குறை சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தவங்க உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுறாங்கன்றதுக்காக நீ அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா எல்லாரும் செய்கிற செயலுக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை உதாசீனம் செய்த மனிதர்களின் செயல்களும் அவர்களுடைய வார்த்தைகளுமே கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் தூக்கி நிறுத்தும். ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது நீயும் சாதாரணமாக இருப்ப. ஆனால் யாராவது உன்னை ஏதாவது மட்டம் தட்டுறாங்க, தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அவங்க முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டணும்னு வைராகியத்தோடு நீ வெறி கொண்டு எழுவாய் அல்லவா? புயல் போல புலி போல நீ வைரம் கொண்டு வைராகியமாக எழுந்து நிற்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனைகளையும் உன் கண்களில் காட்டப்பட்டது. இப்போது நீயும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட. உன்னை காயப்படுத்தியவர்களை எல்லாம் முடிஞ்சா மன்னிச்சிரு, இல்லைனா மறந்துரு. வேணாம்னு நினச்சா கூட அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடு. ஒருபோதும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் மனசில் யோசிச்சு அவர்கள் நினைவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு வலியையும் வேதனையும் அனுபவிக்காதே. கண்டிப்பா உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். உனக்கான எல்லா விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீ யாரையும் திட்டுறதோ சாபமிடுவதோ வேண்டாம். யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. நீ என்ன செய்தியோ அதுதான் உன்னை வந்து சேரும்ன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ மனம் வருந்தியதை பார்த்து விட்டுதான் உனக்கான மன வருத்தத்தை போக்கி நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுத்தே தீர்வேனேன் செல்வமே. இப்போதைக்கு காலமும் நேரமும் உன்னை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுக்க தான் போறேன். நீ நம்பிக்கையோட இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும். நீ தேடி எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ இழந்ததையெல்லாம் நிச்சயம் மீண்டும் பெறுவாய். தைரியமாக இருந்து விடியேன் செல்வமே. கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருவாங்க. நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலும் வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் நோய் நொடிகளில் இருந்தும் இப்போது நான் உனக்கு நிவாரணம் கொடுக்க போறேன். உன் பிரச்சனைகளை தீர்த்து கஷ்டங்களை நிவர்த்தி செஞ்சு உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வந்திருக்கும் உனக்கு என் அருளால அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தரேன். உன் வேதனையை போக்கி உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் கஷ்டங்களை கடந்து வர தயாராகு. நீ என்ன நினச்சாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே. பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன்னை விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு உன் கைகளில் ஒப்படைப்பேனேன் செல்வமே. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. கண்டிப்பா நானே உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நிச்சயம் செஞ்சு தருவேன். இது தெரியாம சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் சொல்றத நம்பு, என் வார்த்தைகளை நம்பு. கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறுமேன் செல்வமே. உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கெல்லாம் உன் அருமை பெருமையை புரிய வைப்பேன். கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. எந்த துன்பங்களும் உன்னை காயப்படுத்த நான் விட்டுட மாட்டேன். உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே பல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அனைத்தையும் கடந்து வர தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ நிம்மதி இழக்கக்கூடாது. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரேன். என் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே
என் குரலை கேட்பதற்கு முன்பாகவே, என் குணத்தை அழிவதற்கு முன்பாகவே என்னை நேசித்த ஒரு இனம் யாருன்னு கேட்டாயல்லவா? உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நான் அதை நல்லா ஆசையாக பார்த்து பார்த்து வளர்ப்பேன். அதன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி பத்திரமா அதற்கு தேவையானதை செஞ்சு நல்லபடியாக இந்த உலகத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், உயர்த்துவேன்னு உன்னை பார்த்து பார்த்து எதிர்நோக்கி காத்திருந்தது உன்னை பெற்றவங்க தான் தெரியுமா? அந்த பெற்றவர்களுக்கு உன்னை கையில் சேர்க்கும் பொறுப்பு மட்டும்தான் என்னுடையதாக இருந்தது. அதனால் என்னை விடவும் உன் பெற்றவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையையும் உன் பொறுப்பையும் சரியா செய். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கட்டி காத்து வழிநடத்தும் ஒரே தெய்வமாக இந்த முருகன் நான் தான் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தீவினைகளையும் நெருங்க விட மாட்டேன். எத்தனையோ துயரங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் நீ கடந்து வந்துடுறதுக்கு, நீ கடந்து வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். நீ வாழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது நினச்சவங்க முன்பாகவே நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய். நீ வைரமாக ஜொலிக்கும்படியும் வாழ்வாங்கு வாழும்படியும் உனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த முருகன் கொடுப்பேனேன் செல்வமே. நீ யார் என்ன சொன்னாலும் சரின்னு பொறுமையாக அமைதியாக இருக்க, பொறுத்து பொறுத்து போகிற, எல்லாத்தையும் சகிச்சுக்கிற, சமாளிச்சுக்கிறங்கிறதுக்காகவே எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டங்களையும் கொடுமைகளையும் உனக்கு செஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த முருகன் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்தவன் உன்னை உதாசீனம் செஞ்சாலும் கஷ்டப்படுத்தினாலும் காயங்களை கொடுத்தாலும் அதுக்கு நான் சார்பில் பதில் கொடுப்பேன். நீ எதற்கும் வருந்தாதே என் செல்வமே. உன்னை உதாசீனம் செய்த மனிதர்கள் முன்பாகவே உன்னை தூக்கி உயர்த்தி அவர்கள் உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி அவர்கள் நிலைமையை தாழ்த்துவேன். அப்போதுதானே அவர்களுக்கு உண்மை புரிய வரும். இந்த கலிகாலத்தில் யாருக்கும் எதையுமே பொறுமையாக சொன்னால் புரிய மாட்டேங்குது. நீ பொறுமையாக இருக்குன்றதுக்காகவே உன்னை படாத பாடு படுத்த நினைக்கும் இந்த மனிதர்கள் அதற்குரிய தண்டனையை பெற்றுதானே ஆகணும். இப்படி பண்ணாத, இது தப்பு, அதை செய்யக்கூடாது, அது சரியாக வராதுன்னு உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் உன் வாழ்க்கையில் இருந்தால் இந்த உலகத்தில் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு பிறகு எந்த ஒரு மனிதருக்கும் உண்மையாக நேசிக்கக்கூடிய, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் கிடைக்கிறாங்களானா அது 90% இல்லைங்கிற பதிலாகவே இருக்குது. ஏன்னா எல்லா மனிதர்களும் துணையாகவே இருந்தாலும் பிள்ளையாகவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நல்லது சொல்லக்கூடிய கூட யோசிப்பவர்களாக, நல்லது செய்யவும் மனசு இல்லாதவர்களாகவும் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. எல்லா உறவுகளுக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆனால் நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறதில்ல, எதிர்பார்த்து எந்த உதவியும் யாருக்கும் செய்கிறதில்ல. அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக நீ கேட்காமலேயே எல்லா நல்லதையும், நீ எதிர்பாராமலேயே எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த உலகத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு தெரியாது. ஆனால் பல பிறவிகளாகவே நான் உன் கூடவே தான் எல்லா ஜென்மத்திலும் துணையாக வந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் உன் கூடவே இருந்து உனக்கான பல நல்வழிகளை காட்டுவேன் என் செல்வமே. இந்த முருகன் தான் உனக்கு எக்காலமும் துணைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு என்னை வணங்க ஆரம்பிச்சின்னா, என் கரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். உன் குறிக்கோள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும்படி செய்வேன். என்னை தரிசனம் செய்யும் உனக்கு நல்ல மன அமைதியும் மகிழ்ச்சியும், உறவுகளுக்குள் நல்ல உறவுகளும் நட்புகளும் இருக்கும்படி செய்கிறேன். நீ கேட்டதை விட நான் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். நீ எதிர்பார்ப்பதை விட இன்னும் இன்னும் எல்லாமே அழகாக சிறப்பாக உயர்வாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை யோசிச்சின்னா நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். உனக்கு தேவைப்படுற சமயத்தில் நண்பர்களும் உறவுகளும் கூட உன் கூட வராமல் இருந்திருப்பாங்க. நீ நிலை தடுமாறி தவிக்கும் போதெல்லாம் உன் துயரங்களை போக்க நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருந்தேன். இப்போதும் இனிமேலும் கூட நான் உன் வாழ்க்கையில் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். அதனால் எப்போதும் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே. என்னதான் காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம்.
உன் நிலைமையை தலைகீழாக மாற்றி அமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். இப்போது கூட நான் நினச்சேனா, நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டினா, ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உனக்கான அனைத்தையும் சந்தோஷமாக சிறப்பாக உன் கைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவேன். உண்மையிலேயே நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நம்பிக்கை தான். நீ யார் மீது நம்பிக்கை வச்சாலும் அல்லது அடுத்தவங்க உன்னை நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக நீ இருந்து விடியேன் செல்வமே. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் அது உனக்கு தேவையில்லை. நீயா உண்மையாக இருக்கியா, அதுவே உனக்கு போதும். அதுதான் உன் வாழ்க்கையை நிம்மதியாக சரியாக வாழ்வதற்கான சந்தோஷமான விஷயமா இருக்கும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு நீ நினச்சினா உன் நிம்மதி போயிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையவாது நிம்மதியாக வாழ தயாராகு. எதுவுமே தேவையில்லைன்னு இருப்பவர்கள் நீயே போதும் என மாறுவதும், நீயே போதும்னு இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லைன்னு மாறுவதும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். ஆமியன் செல்வமே, உன்னதான் வேணும் வேணும்னு சொன்னவங்க ஒரு கட்டத்தில் உன்னை வேணான்னு சொல்லிட்டும் போவாங்க. நீ கெட்டவன், எனக்கு பிடிக்காது, எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க உன்னை தேடி வரும் சூழ்நிலையும் உண்டாகும். இது எல்லாமே வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற மாற்றம், ஏமாற்றம் எல்லாமே தான். வாழ்க்கையில் எது மாறினாலும் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். நீ பேசுகிறத தைரியமாக யோசித்து நல்லபடியாக பேசு. முடியாதுன்னு கைவிடுவதற்கு முன்பாக எல்லா செயல்களையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக முயற்சி செஞ்சிடு என் செல்வமே. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடுவதற்கு முன்பாக புதையலுக்கு மிக அருகில் நெருங்கி வர்ற கதை போல தான். புதையலை 12 அடி தோண்டினவன் இன்னும் ஒரு அடி தோண்டினா புதையல் கிடச்சிருக்கும். ஆனால் மனசு சோர்ந்து போய் உடலும் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அதே போல தான் எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு விடுவதற்கு முன்பாக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சிடு. நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறமா செலவு செய்யணுமே தவிர இதை செலவு செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் யோசிச்சுக்கிட்டு செலவுக்கு முதல்ல திட்டம் போடாதே. முதல்ல சம்பாதிச்சு வருமானத்தை பெருக்கி கொள்ள திட்டம் போடு. அப்புறமா என்ன வாங்கலாம், ஏது வாங்கலான்னு செலவுக்கு திட்டம் போடலாம். நீ எதை நம்பினாலும் அதை உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பும்போது இந்த அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னால் முடியும்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமைக்கு நான் உன்னை உயர்த்தி கொடுப்பேன். உன் மூலமாக நான் இன்னொருவரின் பிரார்த்தனையை நிறைவேற்றி உன் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொண்டு வந்து தருவேன்.